ஒரு பழைய தமிழ் படம் ஒன்று இருக்கு, ஆண் பாவம் அப்படின்னு. நடிகர் பாண்டியராஜன் நடிச்சது. ரொம்ப காமெடியா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேவதி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி கிணத்துல குதிச்சிருவாங்க. ஸோ அதுல அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்சிருவாங்க. பட் அவங்களுக்கு தலையில அடிபட்டதால என்ன ஆகும்னா அவங்களால பேச முடியாம போயிடும். இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதாவது ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலையில பயங்கரமா அடிபடுது அப்படின்னா இந்த டெம்பரல் லோப், அந்த டெம்பரல் போன் ஒன்று சொல்லுவாங்க, இந்த பகுதியில் தான் டெம்பரல் போன், அது டேமேஜ் ஆகி அது பிராக்சர் ஆகி அதனால காதுக்குள்ள இருக்கிற இன்னர் ஏர்ல இருக்கிற டெலிகேட் ஹேர் செல்ஸ், அந்த நரம்பு அதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா காது கேட்காம போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது, காது கேட்காம போறதோட டிசினஸ், தலை சுத்து அதிகமா வரும், காதுல சவுண்ட் டினிட்டஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் இம்பேலன்ஸ், அவங்களால நேரா நடக்க முடியாது. ஏன்னா காது இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஃபார் வெஸ்டிபுலர் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. தலையில அடிபட்டதால வெறும் பேச முடியாம போறது ரொம்ப ரேர். அதாவது ஏதாவது சைக்கலாஜிக்கல் ஷாக்கால ஏதோ பெருசா அசம்பாவிதம் நடந்துருச்சு, அதை பார்த்து திடீர்னு பேச்சு வராம போகலாம். அப்படி இல்லைன்னா பிரெயின்ல பேச்சுக்குன்னு இருக்கிற அந்த ஏரியா அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களால பேச முடியாம போகலாம். மற்றபடி தலையில அடிபடுறதால பேச முடியாம போறதை விட காது கேட்க முடியாம போறதா ரொம்ப ஜாஸ்தி. தேங்க்யூ.